என் ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? டென்ஷன் அது தெரியுதுங்க. ஓகே, டன். ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுங்கள். இந்த அப்ஜெக்டிவ் இது ரொம்ப தெளிவாக இருக்குங்களா? வாட் டஸ் இட் மீன்? கிளியரா இருக்குங்க. இது அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆமா. ஓகே, ஒரு டேப்லேஷன்லாம் போட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல? அதுல எனக்கு கிளியரா இருக்கு. பட் ஆனா நான் என்னோட இதுல வந்து எனக்கு வந்து இதுல என்ன சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன்னா, என்கேஜ்மெண்ட் வந்து எனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராஃபிக் லீட்ஸை விட ஆக்சுவலி என்னோட மார்க்கெட் சர்வே வரையும் நான் இத்தனை வருஷத்துல வந்து நான் கத்துக்கிட்டு இருந்ததுன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு நானா கால் பண்ணா அந்த மரியாதை வந்து வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுன்னா அந்த கிளைண்ட் வந்து எனக்கு இதர் வாட்ஸ்அப்லயோ அவங்களா கால் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, அது வேற மாதிரி ரொம்ப வந்து ஜென்யூனா இருக்காங்க. கேட்குறாங்க. ஒண்ணு வந்தாலும் கரெக்ட்டா வருது. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு வந்து லீட்ஸ விட என்கேஜ்மெண்ட்டே ஓகே அப்படின்ற மாரி நான் நினைச்சேன். சீரியஸ்லி மேம், இப்போ தான் நீங்கள் ரைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி இதுதான். அந்த மரியாதைன்னு ஒரு வேர்டு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது டெஃபினெட்லி 100% உண்மை. இந்த லீட்ஸ்னால் நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப கால் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஏதோ கஸ்டமர் கேர் கால் பண்ணுறான், இன்னும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இதில் கொடுத்துரும். ஆமா. ஓகேவா? இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் வச்சுருக்கீங்க, சும்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த டேட்டாவை கொடுத்து அவங்க கால் பண்ணி ஃபாலோ பண்ணி பேசி 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 நம்ம கன்வே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்மளுக்கு அவங்களா பார்த்து வர்றது அப்படின்றது என்கேஜ்மெண்ட் கேம்பெயினில் தான் உங்களுக்கு அது செட் ஆகும். ஓகேவா? ஆல்சோ டிராஃபிக் கேம்பெயின்ஸ் டூ. சரிங்களா? ஃபைன். டிராஃபிக்னா இப்போ வந்து நம்ம வெப்சைட் உள்ள தானங்க போவோம். அது எப்படி? இல்லை, வெப்சைட்டையும் தாண்டி நான் சொன்னல ப்ரொஃபைல் விசிட்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்க்குறதுமே டிராஃபிக் கேம்பெயின்ஸ்குள்ளே தான் வரும். ஓகே, ஓகே. ப்ரொஃபைல் விசிட்டும் வரும். ஓகே. ஓகேவா? ஃபைன். ஏன்னா இதில் தான் நம்ம டேட்டா நம்மளோட பிஸ்னஸை பற்றி எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்றப்போ ப்ரொஃபைல் விசிட்ஸ் கேம்பெயினுக்குமே ஒரு மரியாதை தரவங்க தான் நம்மளுக்கு காலும் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. ஸோ ஓகே, ஃபைன். ஸோ ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் கேம்பெயின் அப்படின்ற ப்ளூ லிங்க்கில் வச்சுட்டு ஜஸ்ட் க்ரியேட் கேம்பெயின்ஸ். சரிங்களா? இப்போ கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ண வேண்டியது அப்ஜெக்டிவ். ஸோ உங்கள் கேஸில் இப்போ நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் கண்டினியூ. தென் மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். எப்போவுமே நம்மள மாதிரி பிஸ்னஸஸ்க்கு இந்த டெய்லர் மெசேஜ் கேம்பெயின் சூட் ஆகாது. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நிறைய பட்ஜெட்ஸ் தேவைப்படும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டிங் அகைன் ஒரு 1 lakh 2 lakh பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும். பட் நம்ம வந்துட்டு நம்மளோட கேம்பெயினை நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் சூஸ் மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். பட் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கேம்பெயின் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நீங்கள் டெய்லர் மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெட்டா வந்துட்டு அதிகமாக அது ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தேவை மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். ஓகேவா? தென் கிளிக் கண்டினியூ. தென் 3 லெவல் இருக்கும். கேம்பெயின் லெவல், ஆட் செட் லெவல், ஆட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த கேம்பெயின் லெவலில் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண வேண்டியது கிவ் பண்ண வேண்டியது நம்மளோட கேம்பெயின் நேம். இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு தான். நான் வந்துட்டு மெசேஜ் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நேம் வந்துட்டு நான் கொடுக்குறேன். அண்டர்ஸ்கோர் நான் இந்த மந்த்து நான் ரன் பண்ணணும். May 2026 மேபி நெக்ஸ்ட் டேட் கூட நான் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது மட்டும்தான் கேம்பெயின் லெவலில் நம்ம சூஸ் பண்ணணும். கேம்பெயின் நேம் கொடுக்க போகிறோம். அப்ஜெக்டிவ் நம்ம சூஸ் பண்ணது தான் இதில் கொடுக்க போகிறோம். இதுக்கு கீழே பட்ஜெட் வந்துட்டு எப்போவுமே ஆட்செட் பட்ஜெட்னே கொடுங்க. ஓகேவா? இது என்னங்கிறது நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு எப்போவுமே ஆட்செட் பட்ஜெட் அப்படின்றதே சூஸாக இருக்கட்டும். இதுவுமே அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் கேம்பெயின் பட்ஜெட்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பட்ஜெட் காமிக்கும். ஓகேவா? ஸோ ஆட்செட் பட்ஜெட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த ஷேர் சம் ஆஃப் யுவர் பட்ஜெட் வித் அதர் ஆட்செட்ஸ் அப்படின்றத அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கேம்பெயின் லெவலில் செட்டப் பண்ண போகிற விஷயம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கேம்பெயின் லெவலில் செலக்ட் அப்ஜெக்டிவ்,
give campaign name, choose ad set budget, uncheck இந்த ஒரு ஆப்ஷன் சம் ஆஃப் யுவர். இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபைன். ஓகே, 1 செகண்ட் எழுதிக்கிறேன். ஓகே மேம். இல்லை இந்த ஷீட் உங்களுக்கு இருக்குமே, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே தள்ளு. ஃபைன். ஸோ இது மட்டும்தான் நம்ம கேம்பெயின் லெவலில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளிக் நெக்ஸ்ட் ஆட்செட் லெவல். ஆட்செட் லெவல்லையுமே நீங்கள் ஆட்செட்டுக்கான ஒரு நேம் கொடுக்கலாம். அகெயின் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு வெறும் க்ரோம்பேட் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் க்ரோம்பேட் மெசேஜ் என்கொயரி May 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் தான். அகெயின் மெசேஜ் என்கொயரி அப்படின்ற நேமையோடு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், கன்வர்ஷன் லொக்கேஷன். ஓகேவா? கன்வர்ஷன் லொக்கேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோடய ஆடை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும், என்ன மாதிரியான எனக்கு என்கேஜ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் சூஸ் பண்ணது என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ். ஓகேவா? என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவை நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா மெசேஜ் வர்றது, மெசேஜ் மூலமாக என்கொயரிஸ் வர்றது அப்படின்றது ஒரு என்கேஜ்மெண்ட். ஓகே. ஆன் யுவர் ஆட் அப்படின்னா என்னோடய ஆடை பார்த்துட்டு அதில் வந்துட்டு இந்த லைக், ஷேர், கமெண்ட் அப்படி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட். ஓகேவா? தென் கால்ஸ் வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடும். சரிங்களா? என்னோடய ஆடை பார்த்துட்டு அதுலேருந்து இங்கே கீழே வந்துட்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கும். ஃபோன் நம்பரோட கால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி எடுக்க போகிறாங்க. இன்னொன்று அது ஒரு ஃபெயிலியர் திங். ஓகேவா? இது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இது வேணாம். சரிங்களா? ஆல்சோ என்னோடய ஆடை பார்த்துட்டு என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே வராங்க. அகெயின் இதில் வந்து லேர்ன் மோர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்றதுமே ஒரு என்கேஜ்மெண்ட் தான். ஓகேவா? தென் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஆப் மூலமாக இருக்கிற ஒரு என்கேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் லொக்கேஷன், எனக்கு என்னோடய ஆடை பார்த்துட்டு எனக்கு நிறையா பேர் மெசேஜஸ் பண்ணணும், கான்வர்சேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது உங்களோட கோலாக இருக்குது அப்படின்னா யூ ஹவ் டு சூஸ் மெசேஜ் டெஸ்டினேஷன். இப்போ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் கரெக்டாக? 3 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? நீங்கள் மெசேஜ் டெஸ்டினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களோட பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? எந்த பேஜுக்காக இதை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, எந்த பிஸ்னஸ்க்கு ரன் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸ், கிளைண்ட் பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நான் என்னோடய பிஸ்னஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ். ஓகேவா? கீழே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டெஸ்டினேஷன், மேனுவல் டெஸ்டினேஷன். ஆட்டோமேட்டிக் டெஸ்டினேஷன்னா மெட்டாவோட மெசேஜ் கான்வர்சேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் க்ரியேட் ஆகும்னா மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு 3லேயுமே அந்த என்கொயரிஸ் க்ரியேட் ஆகிற ஆட்டோமேட்டிக்காக அதை சூஸ் பண்ணிக்கும். எதில் வேணாலும் நம்மளுக்கு மெசேஜஸ் வரலாம். சரிங்களா? மேனுவல் டெஸ்டினேஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எதில் மட்டும் எனக்கு மெசேஜ் வரணும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்னா இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் வாட்ஸ்அப் மட்டும்னா சூஸ் ஒன்லி வாட்ஸ்அப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆடியன்ஸ்க்கு ரைட்டான டெஸ்டினேஷனாக இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மட்டும்தான். மெசஞ்சர்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இந்தியன் அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு. யாரும் அவ்வளோவா மெசஞ்சர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ சூஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். தென் இதில் வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இதில் பெர்ஃபார்மன்ஸ் கோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை டிஃபால்ட்டாக இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், என்கேஜ்மெண்ட் கோல்ஸ். மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ், விச் மீன்ஸ் ஒரு கான்வர்சேஷன்ஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரிங்களா? இந்த அதர் கோல்ஸ் எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க. இந்த அதர் கோல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அகெயின் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெசேஜ் கேம்பெயினுக்கு என்கேஜ்மெண்ட் கோல்ஸில் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். சரிங்களா? இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளோட கேம்பெயினை டிஃபைன் பண்ண போது. கன்வர்ஷன் லொக்கேஷன், மெசேஜ் டெஸ்டினேஷன், மேனுவல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது சூஸ் பண்ணுறது. தென் பெர்ஃபார்மன்ஸ் கோல் பை டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் நோட் பண்ணுறேன். கன்வர்ஷன் லொக்கேஷன், தென் மேனுவல் டெஸ்டினேஷன்,
தென் பெர்ஃபார்மன்ஸ் கோல். ஓகேவா? தென் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெட் கேப் இதெல்லாம் ஆப்ஷனல், இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? பெட் கேப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு ஒரு மெசேஜ், ஒரு லீடு உங்களுக்கு ஒரு 80 ருபீஸில் வந்துட்டு இருந்துச்சுல்ல, ஓகே எனக்கு லீட் வந்துட்டு 50 ருபீஸில் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கே 50 ருபீஸ் அப்படின்னு போட்டுடணும். ஸோ மெட்டல் வந்துட்டு உங்களுக்கான ஒரு லீடை வந்துட்டு 50 ருபீஸ்க்குள்ளே கொண்டு வர மாதிரியானதான் கேம்பெயின்ஸே ரன் பண்ணும். சரிங்களா? பட் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கேம்பெயினே ரன் ஆகாது, ஒழுங்கான லீட்ஸ் வராது. சரிங்களா? இது எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? தென் இதில் நம்ம சூஸ் பண்ண போகிறது பட்ஜெட் அண்ட் ஷெடியூல். இதில் டெய்லி பட்ஜெட், லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு டெய்லி நான் வந்துட்டு ஒரு 500 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, குட் டெய்லி பட்ஜெட் 500 ருபீஸ். ஒரு நாளைக்கு 500 ரூபா ஸ்பெண்ட் ஆகும். 500 ருபீஸ் ப்ளஸ் டாக்ஸஸ். ஓகேவா? லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னா, நான் ஒரு வாரம் ரன் பண்ண போகிறேன் கேம்பெயினை. அந்த ஒரு வாரத்துக்கு நான் 2000 ருபீஸ் நான் எனக்கு மொத்தமாகவே ஒரு கேம்பெயின் பட்ஜெட், லைக் மே 26லேருந்து ஜூன் 1 வரைக்கும் அந்த 1 வீக்குக்கு 2000 ருபீஸ். அந்த 5 நாளைக்கு சேர்த்து நம்ம லைஃப் டைமாக ஒரு 2000 ருபீஸ் நம்ம கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டில், இந்த டைமில் உங்களோட கேம்பெயின் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட். இப்போ உனக்கு வந்து லைஃப் டைம் நீங்க கொடுத்து இந்த 3 நாள்ல கொடுத்துக்கீங்க இல்லையா? இன்கேஸ் அந்த ஒரே நாள்லயே அந்த 2000 காலி ஆயிடுமா, இல்ல அது ஸ்பிட் பண்ணிக்குமா இத்தனை நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா? ஓகே. ஸோ பட்ஜெட்டில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு டெய்லி பட்ஜெட். நீங்கள் டெய்லி பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 500 கொடுத்தீங்கன்னா டெய்லி எக்ஸாக்டாக 500 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? லைஃப் டைம் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு 2000 ருபீஸ் கொடுக்குறீங்க. பட் இதோடு சேர்த்து எத்தனை நாள் டியூரேஷன் அப்படின்னு சேர்த்து கொடுக்குறீங்க. 5 டேஸ்க்கு 2000 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? அந்த 5 நாளைக்கு சேர்த்து தான் 2000, ஒரே நாளில் அது ஸ்பெண்ட் ஆகாது. பட் எக்ஸாக்டாக அந்த 5 நாள் முடியும் போது உங்களுக்கு 2000 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். பட் இது எப்படி இதாகும்னா, ஃபஸ்ட்டு டே 100 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகலாம், செகண்ட் டே 200 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகலாம், தேர்ட் டே 400 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகலாம், ஃபோர்த் டே அகெயின் 200 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகலாம், ஃபிஃப்த் டே த ரிமைனிங் அமௌண்ட். ஸோ எந்த டைம்லலாம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுதோ அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்துட்டு டெய்லி ஈக்குவலாக 500 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னா கோ ஃபார் டெய்லி பட்ஜெட். அந்த டெய்லி பட்ஜெட்டை ஷெட்யூல் பண்ணிவிடுங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட்டு. இப்போ வந்து டெய்லி பட்ஜெட்னா அந்த 500 ரூபாய்க்கு வந்து எத்தனை லீட் வருமோ அது கொடுத்துரும். சரிங்களா? இன்கேஸ் நீங்க சொன்ன மாதிரி லைஃப் டைம்ல போகணும்னா ஜென்யூன் லீடா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் கரெக்டா கொடுக்கும், மீதி வந்து மறுநாள் கொடுக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? பட் நம்மளோட சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்னோட கிரைட்டீரியாவுக்கு எது செட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள் மேம். சரி. ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி பட்ஜெட் போட்டு பாருங்கள். எப்படி நான் யூஸ்வலாக பர்சனலாக சொல்கிறேன், நான் டெய்லி பட்ஜெட் தான். டெய்லி பட்ஜெட் ஒரு கேம்பெயினுக்கு நான் டெய்லி பட்ஜெட் போடுறேன், இன்னொரு கேம்பெயினுக்கு லைஃப் டைம் பட்ஜெட். நான் அந்த கேம்பெயினுக்கு இதுதான் பட்ஜெட், இதுக்கு மேலே ஸ்பெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சிடுவேன். ஸோ லைஃப் டைம் பட்ஜெட்டாக 3 டேஸ்க்கு 750 ருபீஸ் அப்படின்னு போட்டு வச்சிடலாம். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது டர்ன் ஆஃப் ஆகிக்கும். ஓகேவா? இன்னொரு கேம்பெயினுக்கு டெய்லி பட்ஜெட்ஸில் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். எப்போ வந்துட்டு கேம்பெயின்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுதோ ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ வில் ஒர்க் ஆன் சம் நியூ கேம்பெயின்ஸ். ஓகே. எனக்கு இப்போ இந்த டெய்லி பட்ஜெட்ல வந்து அதுக்கும் லிமிட் செட் பண்ணலாம் இல்லைங்களா? இத்தனை நாள் தான் வேணும்ன்ட்டு. நீங்கள் டெய்லி பட்ஜெட் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைன் மேம். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் டெய்லி பட்ஜெட் 500 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டு மே 26லேருந்து அகைன் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஜூன் 1 வரைக்கும் செட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்து, இப்போ செட் அண்ட் எண்ட் டேட் கொடுக்கலன்னா அந்த ஆப்ஷனே காமிக்காது. செட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்துட்டு எந்த டேட் வரைக்கும் டெய்லி 500 ஸ்பெண்ட் ஆகணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேம்பெயின்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? டெய்லி இதில் எக்ஸாக்டாக 500 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகும். சரிங்களா? ஃபைன். ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா?
இதுல ஒரே ஒரு டவுட். இப்போ வந்து ரெண்டு ரன் பண்றேன்னு வைங்களேன். டெய்லி பட்ஜெட் போட்டு ஒண்ணு பண்றேன் ஒரே நாள்ல. இது ஒண்ணு பண்றேன்னா ரெண்டுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரே நாள்லலாம் பண்ணாதீங்க, தனித்தனியாக பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை மேம், ரெண்டுமே ஒன்று தான். இது சினாரியோ தான். எனக்கு ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே. இது பேஸ்ட் ஆன் த ஒரு பிஸ்னஸ் சினாரியோஸ் தான். உங்களோட பிஸ்னஸ் சினாரியோஸ் யூஸ் பண்ணி தான். ஓகேவா? சரி. ஃபைன். ஸோ பட்ஜெட் நம்ம கொடுத்துறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆடியன்ஸ் கண்ட்ரோல். சரிங்களா? நீங்கள் இந்த ஆடியன்ஸ்னு வந்துட்டாலே இது கீழே இன்க்ளூடட் லொக்கேஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் என்னோடதில் இருக்குது. சரிங்களா? உங்களோட ஃபர்தர் லிமிட் தி ரீச் ஆஃப் யுவர் ஆடியன்ஸ் மேபி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். சில டேஷ்போர்ட்ஸ் மட்டும் என்ன இருக்குங்க ஃபர்தர்? இங்கே எனக்கு ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் காமிக்குதா? இதே மாதிரியே உங்களோடதில் ஒன்று இதே ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்தர் லிமிட் தி ரீச் ஆஃப் யுவர் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? டேஷ்போர்டு வந்துட்டு லைட்டாக சில ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், லைட்டாக. சரிங்களா? ஸோ அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ். நம்ம அதை எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமாக உங்களோட பிஸ்னஸ்க்கு. பிகாஸ் வி ஆர் யூஸிங் ஸ்மால் பட்ஜெட்ஸ். இந்த அட்வான்டேஜ்னு போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மெட்டா வந்துட்டு அவன் பாட்டுக்கு கேம்பெயினை கொண்டு போவான். நான் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவோம். பட் அகெயின் நம்ம கேம்பெயின் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளோட கண்ட்ரோல் அப்படின்றப்போ மேனுவல் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதில் போய்ட்டு ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபர்தர் லிமிட் த ரீச் ஆஃப் யுவர் ஆட்ஸ் இதே ஆப்ஷன் உங்களுக்கு வெளியே இருக்கும் மேபி. இல்லைன்னா இதே ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்தர் லிமிட் த ரீச் ஆஃப் யுவர் ஆட்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே இந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆன் இந்த கரண்ட் செட்டப்லாம் வேணாம். சரிங்களா? தென் கிளிக் கண்டினியூ. இது கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா இப்போது ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் உங்களோட லொக்கேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு குரோம்பேட் சூஸ் பண்ணணும். குரோம்பேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா குரோம்பேட் இருக்குது. ஸோ குரோம்பேட் சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா எனக்கு எங்கே காமிக்குது? எனக்கும் வண்டலூர் பக்கத்தில் தான் காமிக்குது. இரும்புலியூர், வண்டலூர், இதுக்கு அப்புறம் இருக்கிற தாம்பரம் இங்கிட்டு தான் வருது. தாம்பரத்துக்கு இந்த பக்கம் தானே ஒன்று வண்டலூர் இருக்கணும். ஆமாம், இந்த பல்லாவரத்துக்கும் இங்கேயும் நடுப்புது ஒர்க்கு பாருங்க. வெற்றி தேட்டர்ஸ் இருக்குல்ல, அதுதான் குரோம்பேட்டு. ஸோ அப்போ கரெக்டான குரோம்பேட்டை நம்ம தேடணும். குரோம்பேட் தமிழ்நாடு இந்தியா, அதுதான் கரெக்டான குரோம்பேட்டு. இது கரெக்டான குரோம்பேட் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா குரோம்பேட்டோட பின்கோடு என்னன்னு பார்த்து அந்த பின்கோட் வைஸோடு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். 60004 அதோட நியர்பை பின்கோட்ஸும் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பின்கோட். இப்போ அந்த பின்கோடை சுற்றி நீங்கள் வேணால் ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீங்கள் வந்துட்டு ரேடியஸில் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுதான் நம்ம செட்டப் பண்ணியிருக்க பின்கோடு. இந்த ட்ராப் பின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ராப் பின் எடுத்து வந்து நம்மளோட பின்கோடு பக்கத்தில் சும்மா நியர்பை வச்சுட்டு பட் என்ன பின்கோடு போட்டோன்னா ரொம்ப பெரிய வெளில எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது, இந்த பக்கம் அவுட்டர் வரைக்குமே போகுது. மேம் நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக இதில் வந்துட்டு டார்கெட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் குரோம்பேட் மட்டும் டார்கெட் பண்ணால் குரோம்பேட்டுக்குள்ளே மட்டும்தான் ஆட்ஸ் வரும்னு கிடையாது. சரிங்களா? 10% வெளியே போகும். சரி, ஓகேவா? 10 to 20% வெளியே போகும். நம்மளுக்கு தேவை மெயினாக அந்த ஒரு இடத்த டார்கெட் பண்ணி தான் ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை மட்டும் நம்ம மெட்டாக்கு கன்வே பண்ணிட்டா போதும். சரி, ஸோ இன்னொன்று டார்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம்லாம் பண்ணாதீங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கேம்பெயின் ரன்னே ஆகாது. ஓகேவா? ரீச் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேடியஸ் கொடுத்து ரன் பண்ணணும். ஓகே. அப்போனா வந்து அந்த ஆட் காஸ்ட் வந்து கம்மியாகுமா? ஆட் காஸ்ட் கம்மியாகும்னு சொல்லலை. கேம்பெயின் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் 1 கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே அது பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அப்பியரிங் அப்படின்றது ஒரு டிஸ்டர்ப் ஆகும் மெட்டாவோட சிஸ்டமே. ஓகேவா?
இன்னொன்று நம்ம மக்கள் வந்துட்டு குரோம்பேட்டுக்கும் தாம்பரத்துக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. குரோம்பேட்டுக்கும் கிண்டிக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து வேலை பார்ப்பாங்க. இங்கிட்டிருந்து அங்கிட்டு போயிட்டு வேலை பார்ப்பாங்க. யார் அந்த இடத்துல இருப்பாங்கங்கிறதும் தெரியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிவ் 5 கிலோமீட்டர் ஆர் 7 கிலோமீட்டர் ரேடியஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சென்னை டார்கெட் பண்ண சென்னை டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணும்போது சென்னையுமே ரேடியஸ் வைஸ் டார்கெட் பண்ணலாம். இல்லாட்டி எக்ஸாக்ட் சென்னையை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எக்ஸாக்ட் சென்னைனா இந்த இடம் மட்டும்தான் டார்கெட் ஆகும்னு கிடையாது. இந்த என்டையர் சென்னையுமே டார்கெட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் லொக்கேஷனை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். சில லொக்கேஷனுக்கு உங்களோட ஆட் ஷோ ஆக வேணாம். லைக் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த வடக்கன்ஸ்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இந்த இடத்துல இன்க்ளூடுக்கு பதிலாக எக்ஸ்க்ளூடுன்னு ஆப்ஷன் சொல்லிவிட்டு கேம்பெயின் நீங்கள் செட்டப் பண்ணும்போதே பீகார், அப்புறம் தெலுங்கானா. ஆக்சுவலா நம்ம இந்த டார்கெட்டை போட்டுட்டோம் இல்லைங்க, அப்படி இருந்தும் அந்த லொகேஷன் போகுமா? கண்டிப்பாக போகும் மேம். நம்ம இங்கே செட்டப் பண்ணுற இது வந்து ஒரு டேஷ்போர்ட் மேம். சரிங்களா? இந்த டேஷ்போர்டில் நம்ம ஒரு க்ளூ கொடுக்குறோம், ஒரு டேட்டா கொடுக்குறோம், எனக்கு எங்கெங்கே ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் மெட்டாவில் வந்துட்டு நிறையா இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபேக் லீட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. வெளியுமே ரீச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த ஸ்டேட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு லொக்கேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இது கீழே வந்து ரீச் மோர் பீப்புள் லைக்லி டு ரெஸ்பாண்ட் யுவர் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை அன்செக் பண்ணிக்கோங்க. இதுவுமே சம்டைம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அன்வான்ட் லீட்ஸ், ஃபேக் லீட்ஸ் வர்றதுக்கு இந்த ஒரு பட்டன் வந்துட்டு காரணமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதையுமே வந்துட்டு அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஏஜ் வந்துட்டு 18 to 65 காமிக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை காமிக்கும். இந்த ஆப்ஷன் எப்போ உங்களுக்கு காமிக்கும்னா நான் சொன்ன மாதிரி அந்த லிமிட் த ரீச் ஆஃப் யர் ஆட்ஸ் கீழே ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் இங்கே ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், ஏஜ் ரேஞ்ச் காமிக்கும். ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நீங்கள் காமிச்சது. ஓகேவா? அது வந்துட்டு இதில் காமிக்கல. ஃபைன். ஸோ ஏஜ் வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் மேம் உங்களோட ஆடியன்ஸ் இருப்பாங்க? மேக்ஸிமம் 24 ஒரு 30 தான் இருப்பாங்களா? 35, 40லாம் இருக்க மாட்டாங்களா? இல்லைங்க, 28 to ஒரு 55. ஓ 28 to 55. ஓகே. 55 இருக்காங்க. ஒரு 28 to 55 அப்படின்றத நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் இன்க்ளூட் பீப்புள் ஆன் வாட்ஸ்அப் ஹூஸ் ஏஜஸ் ஆனோன்னா சம்டைம்ஸ் இதுலேயுமே இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணுறனால அன்வான்ட் லீட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணும்போது இதை டர்ன் ஆன் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். லீட்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் டிசைட் வெதர் இந்த ஆப்ஷனை நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கான இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணு. ஓகேவா? தென் வந்துட்டு ஜெண்டர், இது மென்னா விமனா இல்லை ஆலா போத்தா அப்படின்றது இருக்கும். ஸோ ஆல்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த டெமோக்ராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஒரே நிமிஷம், எனக்கு இப்போ நான் லொகேஷனுக்கு என்ன திருப்பி ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்குறேன். இப்போ வந்து நான் என்ஆர்ஐ கஸ்டமர் வந்து டார்கெட் பண்ணணும்னா இப்போ வந்து நான் அந்த லொகேஷன் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கறது? என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்னால் எந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கணும்? மேபி யூகே, யூஏஏ, அப்புறம் யூஎஸ் கொடுங்க. அப்படியே கொடுத்துக்கலாம். யுனைடெட் கிங்டம். ஓகேவா? ஸோ அதில் ஏதாச்சும் பர்டிகுலர் லொக்கேஷன் இருந்துச்சுன்னா அதை டார்கெட் பண்ணல என்ட்ரி கண்ட்ரியோட டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்க்ரூட்டில் போட்டேன். இன்க்ளூட் லொக்கேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணுங்கள். ஓகே. எனக்கு இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா?
ஒர்க் ஆகும் மேம். டார்கெட்டிங் வந்துட்டு யுனைடெட் கிங்டம் கொடுக்கலாம். பட் இந்தியன் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறப்போ யுனைடெட் கிங்டமில் உங்களோட ஆட் ஷோ ஆகிறப்போ சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்தியன் பீப்புளை டார்கெட் பண்ணுறதுக்கும் மற்ற கண்ட்ரி பீப்புளை டார்கெட் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 1000 பேர் உங்களோட ஆடை பார்க்குறதுக்கு மெட்டா வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இது யுனைடெட் கிங்டமில் 1000 பேர் உங்களோட மெட்டா ஆடை யுனைடெட் கிங்டம் பீப்புள் பார்க்குறதுக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பிகாஸ் அந்த கரன்சியோட விஷயங்கள் வேறு. ஓகேவா? ஒரு பவுண்ட்ஸ் 100 ரூபான்னு நினைக்கிறேன். 100 ரூபாயா 110 ரூபாயா சம்திங். ஓகேவா? ஸோ இதனால் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்ட்ரி வைஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கேம்பெயின் போட்டுக்கோங்க. இந்தியாவுக்கு ஒரு கேம்பெயின், யூகேக்கு ஒரு கேம்பெயின், அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான நம்பர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரே நாள்ல பண்ணலாமா இல்ல மல்டிபிள் தனித்தனியா தான் பண்ணணுமா? இது 2 நாள் அது 2 நாள் அப்படி பண்ணலாம். ஒரே நாளில் பண்ணலாமா? பிரச்சனை இல்லை. ஓகே. ஃபைன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மேம் அதில்? இல்லைங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீட்டெயில்டு டார்கெட்டிங். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டாவோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதில் டெமோக்ராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்ஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குறது எதுக்காக பார்க்குறோம்? ஒரு நார்மல் பர்சனாக இன்ஸ்டாகிராம் பார்க்குறது ஒரு ஹாபிக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்காக பார்க்குறோம். பட் இப்போலாம் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி எஜுகேஷன் கண்டென்ட் நிறையா வந்துருச்சு, பிஸ்னஸ் கண்டென்ட்டுமே நிறையா வந்துருச்சு. ஓகேவா? நான் இப்போ வந்துட்டு இந்த ஒரு கண்டென்ட்டை நான் லைக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, ஃபோட்டோஷூட் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் லைக் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இந்த மெட்டா அல்காரிதம் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, சுந்தர் அப்படிங்கிறவர் ஃபோட்டோஷூட் ரிலேட்டடான கண்டென்ட்டை லைக் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு இது ரிலேட்டடான ப்ராடக்ட்டையும் இது ரிலேட்டடான சர்வீசஸ் ரிலேட்டடான ஆடை நம்ம ஷோ பண்ணோன்னா ஹீ மைட் இன்ட்ரெஸ்டட் இன் அவைலிங் தட் சர்வீஸ், பையிங் தட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மெட்டா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போது அதே விஷயங்கள் தான் உங்களுக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டீரியர் டிசைனர், ரைட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ பீப்புள் அது ரிலேட்டடான கண்டென்ட்டை யாரெல்லாம் இங்கே பார்க்குறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் முக்கியமாக அதுக்கான நேமுக்கான விஷயம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட். இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மெட்டாவில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ். தே ஆர் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ். நம்மளோட ஆடை பார்த்த உடனேலாம் அவங்க பை பண்ண மாட்டாங்க, பார்த்த உடனேலாம் இது பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு அகெயின் ஒரு டிவி விளம்பரம் மாதிரி தான். நம்மளோட ஆடை பார்ப்பாங்க, திரும்ப பார்ப்பாங்க, அப்புறம் திரும்ப வந்துட்டு என்னென்னு செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் என்கொயர் பண்ணுவாங்க, அப்புறம் இப் தே ரியலி லைக் இட் அப்படின்னா அவங்க பை பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்மளோட சர்வீசஸ் ஹையர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ மெட்டா ஆடியன்ஸஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸஸ். ஓகேவா? சோஷியல் மீடியானாலே இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸஸ். பட் வேறஸ் இந்த கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள், ChatGPT இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டென்ட் பேஸ்ட் ஆடியன்ஸஸ். இன்டென்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அதனால அவங்க போய்ட்டு அவங்க சர்ச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர் இன் கொச்சி, கேரளா அப்படின்னு போட்டோம்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதை கோத்ரூ பண்ணுவாங்க. தென் இந்த மாதிரி வெப்சைட் டாப்பில் வரனால கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தே வில் என்கொயர் இட், அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா? பட் மெட்டா ஆடியன்ஸஸ்லாம் இன்ட்ரெஸ்ட், இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸஸ்லாம் இன்டென்ட் பேஸ்ட் ஆடியன்ஸஸ். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த டார்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா இதுதான். ஸோ பீப்புள் ஹூ லவ் டு வாட்ச், ஹூ லைக் அட்வர்டைஸிங் கண்டென்ட். இப்போது நான் என்னோடய ஆடை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை பேஸ் பண்ணி நான் உங்களை டார்கெட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில், பீப்புள், ஆன்லைன் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நான் டார்கெட் பண்ணேன்னா யாருக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்டை பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு என்னோடய ஆடை வந்துட்டு காமி, அவங்க தான் என்னோடய ஆடியன்ஸ் அப்படின்றத நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன்.
பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாபிக். ஓகேவா? பட் உங்களோட கேஸில் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர் வருமா மேம்? ஆர்கிடெக்சரும் இன்டீரியர் டிசைனரும் ஒன்றா? ஃபைன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஓகே. ஸோ ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு லைட்டாக இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிலவெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் டாபிக்ஸ்லாம் இங்கே வரும். இன்டீரியர் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், ஸ்மால் பிஸ்னஸ் பர்சன்ஸ், ஓகேவா? ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட், யாரெல்லாம் வந்துட்டு ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம் அவங்களும் அவங்களோட ஆடியன்ஸ், ரைட்டா? இன்டீரியர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதோட ரிலவெண்ட்டான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா யார் இது சம்பந்தமா பாக்குறாங்களோ அவங்களுக்கு இது போகும். கரெக்டா? ஆமாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து இன்டீரியர்ஸ் இந்த மாதிரி பண்றோம். இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல வருவாங்க? அவங்க எல்லாமே ரியல் எஸ்டேட்னு டேரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் பாருங்கள். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, ஓகேவா? இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ரியல் எஸ்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ரியல் எஸ்டேட் டாபிக்ஸ், அதுதான் பை ஆர் செல்லிங், சேல்ஸ். இப்போ இதில் வந்துட்டு ஒரு விஷயம் இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் நான் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். பட் இந்த ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர்ஸ்ன்னு இருக்குது, விச் மீன்ஸ் பீப்புள் ஹூ ஒர்க் இன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ். அந்த செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு தேவை யார் வாங்குகிறாங்க, அந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள், சரிங்களா? அதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் பேஸ் தான் டார்கெட் பண்ணணும். எம்ப்ளாயிஸ் டார்கெட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மற்ற காம்படிட்டிங் வெப்சைட்ஸ் 99 acres அந்த வெப்சைட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஒன்று மேஜிக் பிரிக்ஸ் இருக்கும், மேஜிக் பிரிக்ஸ், அதில் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களும் நம்மளோட கஸ்டமர்ஸ் தான், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது ரிலவெண்ட்டான கீவேர்ட், இதெல்லாம் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? வேறு என்ன இருக்குது? 99 acres, நோ ப்ரோக்கர், ஓகேவா? ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்றப்போ அதை நீங்கள் வச்சு பக்காவாக டார்கெட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம மெட்டாக்கு கொடுக்குற ஒரு ஹிண்ட்டு தான், இது ஒரு க்ளூ. ஆக்சுவலா இதுல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து யார் அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அவங்க பண்ணா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கரெக்டா? புரியல, திரும்ப சொல்லுங்கள். இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க இது பண்ணா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும், பர்டிகுலரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். கரெக்டா? இல்லை மேம், எனக்கு கனெக்ட் ஆகலை இந்த ஃபீல்டெல்லாம், எனக்கு புரியல. இப்போ பர்டிகுலர் இப்போ நான் வந்து எனக்கு ஆட் ரன் பண்றதுக்கும் வெளியில நான் ஆட் ஏஜென்சில கொடுத்து ரன் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்றேன். கரெக்டா? கண்டிப்பாக. அத கேட்டேன். ஓகே. இது ஆக்சுவலாக நீங்கள் வெளி ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்ரோச்சுமே ஒன்று இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது சின்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஓனர், உங்களோட பிஸ்னஸ் ஓனர் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனர் மைண்ட் செட்டும் இருக்கும், உங்களோட பிஸ்னஸை பற்றின ஒரு ஃபுல் ஐடியாஸுமே உங்களுக்கு தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதோடு சேர்த்து இந்த ஒரு ஸ்கில், இது பேசிக்காக ஒரு டேஷ்போர்டில் நம்ம கொடுக்குற ஒரு க்ளூ ஹிண்ட்டு தான், சரிங்களா? ஸோ இது நம்ம சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு எண்ட் டு எண்ட் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட்டிங் ஃபெயில் ஆகாது. ஸோ ஒரு வேளை மார்க்கெட்டிங் ஃபெயில் ஆச்சுன்னா எந்த இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 4 லீட்ஸ் ரன் பண்ண வரலை, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்றது அந்த புலம்பல் இருக்காது இனிமேல், ஓகேவா? ஃபைன் மேம். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சில்ல, இந்த இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்? அது ஓகே, ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா டெமோக்ராஃபிக்ஸ். டெமோக்ராஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு டேட்டான்னு சொல்லலாம், ஒரு பீப்புள் டைப்புன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணோம், யாருக்கெல்லாம் வந்துட்டு இன்டீரியர் டிசைனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணுறோம், ஓகேவா? பட் டெமோக்ராஃபிக்ஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் அவே ஃப்ரம் ஃபேமிலியில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி,
ம். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி. யாருக்கெல்லாம் ரீசெண்டாக என்கேஜ் ஆனவங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி. ரீசெண்டாக மூவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி. யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் செக்டரில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் மேபி லார்ஜ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி. யாரெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்காங்களோ லைக் இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி. ஸோ ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கர்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட பைசா நிறையா இருக்கலாம். ஓகேவா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹோம் ரெனோவேஷன் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஆடை பார்த்துட்டு தே மேக் சம் டெசிஷன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஒர்க் பேஸ் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி யூ கேன் டார்கெட். இது கீழே இருக்கிற இந்த கம்பெனி ரெவன்யூலாம் நம்ம இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் யூஎஸ்க்கு டார்கெட் பண்ணுறீங்கன்னா இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபிக்ஸ். ஓகேவா, அண்ட் வேறு என்ன? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஆன்லைனில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவங்ககிட்ட என்ன ஃபோன் இருக்குது, என்ன ஃபோன் டைப்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் அவங்கள மட்டும் நான் தனியாக டார்கெட் பண்ணி ரன் பண்ணுறேன். பிகாஸ் தே ஆர் யூஸிங் ஹை அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வீடு கட்டுறவங்களாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ணால் ரன் பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா பிஹேவியர்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. டெமோக்ராஃபிக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு கேம்பெயினில் கண்டிப்பாக டெமோக்ராஃபிக்ஸும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம் இல்லை, வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் வச்சு கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். இன்னொரு கேம்பெயினில் வெறும் டெமோக்ராஃபிக்ஸை மட்டும் வச்சு நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் டைப்பு, த டீட்டெயில் டார்கெட்டிங் திங். ஓகேவா, இதில் டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க, இல்லை. ஓகே, பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஆடியன்ஸில் வந்துட்டு நம்ம என்னென்ன சூஸ் பண்ணோம், அவங்களோட ஏஜ் என்ன, லொக்கேஷன் என்ன, ஜெண்டர் என்ன, தென் டீட்டெயில் டார்கெட்டிங். இது எல்லாமே இங்கே நம்ம செட்டப் பண்ணிவிடுவோம். சரிங்களா, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயுமே நம்ம வந்துட்டு மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணும். அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வேணாம். ஓகேவா, மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸில் உங்களுக்கு 6 டைப் இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், வாட்ஸ்அப், மெசஞ்சர், த்ரெட்ஸ். சரிங்களா, இந்த மெசஞ்சரும் த்ரெட்ஸும் இப்போது ஓப்பன் ஆகலை. ஏன்னா நம்ம இனிஷியலாகவே கேம்பெயினில் எனக்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் வேணும்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, அதனால மெசஞ்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பை டிஃபால்ட்டாக இதாகிடுச்சு. ஓகேவா, இன்னொன்று இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றதுனா என்ன ஐடியாஸ் இருக்கா? இல்லைங்க. ஓகே, இன்ஸ்டாகிராமில் என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது? இன்ஸ்டாகிராம்ஸில் என்னென்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அதில் என்னென்ன போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் கண்டென்ட் பார்ப்பேன். அதாவது ரீல்ஸ் பார்ப்பீங்க, ரைட்டா? வேறு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்னோடது போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸ்டோரிஸ் பார்ப்பீங்களா? ஸ்டோரிஸ் பார்ப்பேன். ஓகே, ஸோ இப்போது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே ஃபோனில் ஓப்பன் பண்ணோடனே இது வந்து ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபீட் இதுவுமே கண்டென்ட் தான், இன்ஸ்டாகிராம் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பிளேஸ்மெண்ட் நேம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபீட் பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ரீல்ஸ் இதுவுமே கண்டென்ட் தான், பட் பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ரீல்ஸ் செக்ஷன், ரீல்ஸ் பிளேஸ்மெண்ட். ஓகேவா, இதுலேயும் கண்டென்ட்டும் வரும், இதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும். ஓகேவா, தென் ஸ்டோரிஸ்லேயும் நம்ம ஸ்டோரிஸ் பார்ப்போம். பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் வரும், அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும். இது ஒரு பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்ப்ளோருன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது, இது ஒரு பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபேஸ்புக் எடுத்திங்கன்னா ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் இதே மாதிரி தான், இது ஃபேஸ்புக் ஃபீட். இங்கே நம்மளுக்கு ஆட் வரும், ஆட் வரல. ஓகே, இது ஸ்பான்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வருது. சரிங்களா, அதே மாதிரி எனக்கு வீடியோஸ்குள்ளே போனால் ரீல்ஸ்குள்ளே ஃபேஸ்புக் ரீல்ஸில் போனோன்னா ஃபேஸ்புக் ரீல்ஸில் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், கண்டென்ட்டும் பார்ப்போம், அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும். ஓகேவா, அதே மாதிரி ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ் இதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸு, ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லாம்.
உங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இஃப் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட்னா அதை பார்த்துட்டு அவங்க கிளிக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பான்சர்னு ஆட் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போது எனக்கு இதில் ஃபேஸ்புக்கில் என்னோடய ஆட் ஷோ ஆக வேணாம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அன்செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபேஸ்புக்கை அன்செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்றத அன்செக் பண்ணிக்கோங்க. இது எப்போதுமே யூஸ் பண்ணாதீங்க. மெட்டாவில் நீங்கள் எப்போ கேம்பெயின்ஸ் ரன் பண்ணாலும் யூஸே பண்ணாதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஜங்க் லீட்ஸ் வர பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆடியன்ஸ் நெட்வொர்க் தான். ஓகேவா? ஸோ இது எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க்னால் என்ன பிளேஸ்மெண்ட்னா சம் எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸ். நீங்கள் மேபி இந்த கிரிக்பஸ் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக்கை தவிர்த்து மற்ற எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸில் வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஆடியன்ஸ் நெட்வொர்க்குன்னு இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. ஓகேவா? மோஸ்ட்லி பாட் டிராஃபிக் தான் இருக்கும் இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க் மூலமாக வர்றது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ்புக். நம்ம ஆடியன்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க, அதனால் அதை அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம பிளான் பண்ணபடி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதில் 2ல் மட்டும் தான் என்னோடய ஆட் ஷோ ஆகணும். அதில் 2ல் மட்டும் தான் எனக்கு மெசேஜஸ்மே வரணும் அப்படின்றதுனால இதை 2 மட்டும் பிளேஸ்மெண்ட்ஸில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்லேருந்து வராது அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம ஆடே ஷோ ஆகாது. பட் எனக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இப்போது எனக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஆட் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா ஒர்க் ஆகுமா ஃபேஸ்புக் கொடுத்தோம்? இல்லை மேம், ஒர்க் ஆகாது. பட்டு ஸோ புரியல மேம், மறுபடியும் சொல்லுங்கள். டைம் டு டைம் மாறுமான்னு கேட்குறேன். இல்லை மேம், ஃபேஸ்புக் ஆடியன்ஸே என்னென்னா எங்கள் வீட்டில் நான்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதுக்கு வச்சுருக்கேன்னா மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். நான் யார்ட்டையும் இதில் போய்ட்டு சேட் பண்ணுறது கிடையாது. அந்த சேட் எல்லாமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் மாறிடுச்சு. மை ஏஜ் இஸ் 30. ஓகேவா? எங்கள் வீட்டில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாருன்னா எங்கள் அப்பா யூஸ் பண்ணுவார். அவரோட வயசு பார்த்திங்கன்னா 60. ஸோ இந்தியாவில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களோட ஏஜ் ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா எபவ் 45 தான் இருக்குது. யாருமே இல்லாத கடையில் யாருக்கு நம்ம டீ ஆற்ற போகிறோம்? ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்துட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண போகிறீங்கன்னா மேபி 40க்கு மேலே 40 to 50 ஏஜ் ரேஞ்சுக்கு நீங்கள் தனியாக ஆட்ஸ் ரன் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி வருதுங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மட்டும் நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட் செட் லெவலில் நம்ம செட்டப் பண்ண போகிற விஷயம். ஓகேவா? ஸோ ஆட் செட் லெவலில் கன்வர்ஷன், லொக்கேஷன், மெசேஜ் டெஸ்டினேஷன், பெர்ஃபார்மன்ஸ் கோல், பட்ஜெட் என்ன, அது டெய்லியாக லைஃப் டைம் பட்ஜெட்டாக, ஆடியன்ஸ், டீட்டெயில் டார்கெட்டிங், பிளேஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஆட் செட் லெவலில் நம்ம செட்டப் பண்ண போகிறது. ஓகே. இப்போ எனக்கு இது ஏன் காட்டலன்னா நான் இந்த இது செக் பண்ணாதனால எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக காட்டல. இந்த ஃபியூச்சர் லிமிட் சர்ச் ஆர் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் லெவல். ஸோ ஆட் லெவலில் நம்ம என்ன செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட க்ரியேட்டிவ்ஸ். சரிங்களா? இப்போது எதுவுமே நீங்கள் நேமிங் கொடுத்துக்கலாம். என்ன க்ரியேட்டிவ்ஸ் நேமோ, எக்ஸாம்பிளுக்கு டிஎம் கோர்ஸ் என்கொயரி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான ரியல் நேம் என்னவோ, இது அகெயின் இட்ஸ் யுவர் ரெஃபரன்ஸ் தான். சரிங்களா? இதில் ஆட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தென் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? க்ரியேட் ஆட் அப்படின்னா நீங்கள் இமேஜ் கொடுக்க போகிறீங்களா, வீடியோ கொடுக்க போகிறீங்களா, இல்லை கரோசல் கொடுக்க போகிறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு இதுலயே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கரோசல்னா என்ன? இமேஜ் வீடியோனா நார்மல் இமேஜ் வீடியோ அது ஓகே. கரோசல்னா அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ கரோசல்னா அது இமேஜ் தான் மேம். இப்போது இது வந்து கரோசல் ஒரே போஸ்ட்டு தான், அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜஸ் இருக்கும். ஓகே. மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஒரே இதில் கொடுக்கறது பேர் கரோசல். கரெக்டா? ஆமாம்.
ஓகேங்களா? ஓகேங்க. நீங்கள் ஆட் கொடுக்கும்போது உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ரிவ்யூஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஐடியாஸ். சரிங்க. ஓகே. இதுல வந்து எது வொர்க் ஆகுங்க? வீடியோ, இமேஜா இல்ல கரோசலா? ஓகே. இப்போது இந்த கரூசலில் என்ன கொடுத்துருக்கேன்னா, கோர்ஸ் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். இது போக வந்துட்டு கோர்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன். மெயினாக கோர்ஸ் ரிவ்யூஸ் இருக்கும். சரிங்களா? இந்த போஸ்ட் எனக்கு ஒர்க் அவுட்ச்சு. சரிங்களா? என்ன நம்ம அதில் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டென்ட் டைப்பு. ஒரே இமேஜில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டு கன்வே பண்ணுறதும் ஒரு விஷயம். சரிங்களா? இதே விஷயத்த நான் வீடியோஸ்லேயும் இந்த மாதிரி நான் லைவ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு விஷயம். ஓகேவா? கரோசலில் இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 3மே ஒர்க் அவுட் ஆகும். அதில் நம்ம என்ன கண்டென்ட் பேச போகிறோம், என்ன கண்டென்ட் ஷோகேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஓகேவா? உங்களுக்கு கரோசல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒர்க் டன் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு 5 ப்ராஜெக்டை லிஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா அதில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும். பேசிக்காக ஐடியா சொல்லலாம், ரிசர்ச் பண்ணாமல் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களோட செக்டரில் உங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போனால் கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் பட்டன் கிளிக், ரைட்டா? அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும், இதில் போய்ட்டு இந்த கன்வர்ஷன் லொக்கேஷன் சூஸ் பண்ணணும், இதில் போய்ட்டு பட்ஜெட் செட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டன் கிளிக் ஒர்க்ஸ். இதில் பிரெயின் ஒர்க்குங்கிறது எதுவுமே கிடையாது, ரைட்டா? பட் பிரெயின் ஒர்க் எங்கே வர ஆரம்பிக்கும்னா அந்த க்ரியேட்டிவ்ஸ் தான். ஓகேவா? அந்த க்ரியேட்டிவ்ஸ், அந்த இமேஜஸ்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் எதை ஷோகேஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றது தான் பிரெயின் ஒர்க். ஓகேவா? இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு லீட்ஸ் வரும், மெசேஜஸ் வரும்னு கிடையாது. வீடியோ எடுக்கிறோம், என்ன கண்டென்ட்டில் எடுக்கிறோம், எப்படி பேசுகிறோம், அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அவங்க என்கொயரி பண்ணுறாங்களா இல்லையா, என்கொயரி பண்ணணும், அதுக்காக தான் அந்த கண்டென்ட்டே பேசுகிறோம், ரைட்டா? ஸோ அந்த கண்டென்ட் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண அந்த அது என்னது அப்ஜெக்டிவ்ஸ், ஆட்செட் லெவல், இதெல்லாமே வந்து சக்ஸஸ். சூப்பர். ஓகே. ஸோ கண்டென்ட் தான் மேட்ரு. நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி கண்டென்ட் இஸ் கிங். கண்டென்ட் தான் மார்க்கெட்டிங்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ அகெயின் இமேஜாக வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு செட்டப் க்ரியேட்டிவ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இமேஜ்னா இமேஜ் ஆடை சூஸ் பண்ணுங்கள், வீடியோனா வீடியோ ஆடை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம கரோசல் கொடுத்தோம்னா அதுக்கு என்னங்க வரும்? நீங்கள் கரோசல் கொடுத்தீங்கன்னா அது தனியாக வந்துடும். தனியாக ஒவ்வொரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் 10 கார்ட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கார்டுக்கும் எக்ஸாம்பிள் இது இமேஜ் 1, அடுத்து வந்துட்டு ஆட் கார்ட்ஸ் கொடுத்துட்டு அடுத்து இமேஜ் 2, இந்த மாதிரி வரும். இமேஜ் 1, இமேஜ் 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு இமேஜுக்கு கீழேயும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன்ஸ் தரலாம். ஓகே. ஃபஸ்ட் நம்ம இந்த சிங்கிள் இமேஜ் பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? ஃபைன். ஸோ சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ரியேட் இமேஜ் ஆட், கிளிக்ஸ் எனி இமேஜ். தென் நெக்ஸ்ட் இப்போது இதுக்கான ப்ரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், டெஸ்கிரிப்ஷன், கால் டு ஆக்ஷன், இது 4மே நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ப்ரைமரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்டாகிராமில் மெயினாக இந்த ஆடுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட், இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஹெட்லைன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஹெட்லைன் ஷோ ஆகாது. இந்த ஹெட்லைன் டெஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே ஃபேஸ்புக் பிளேஸ்மெண்ட்டில் தான் ஷோ ஆகும். ஓகேவா? வாட்ஸ்அப் டெஸ்டினேஷனுக்கும் இது ஷோ ஆகும்னு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஆட் வந்துட்டு ஜாயின் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹெட்லைன் கொடுக்குறேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு இங்கே காமிக்கும். இப்போ ஒரு ஆடாக இது ப்ரைமரி டெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கில், இதே ப்ரைமரி டெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் கீழே காமிக்கும், ஃபேஸ்புக்கில் மேலே காமிக்கும். இது ஹெட்லைன் கீழே இருக்கிறது டிஸ்கிரிப்ஷன்.
அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் டிஸ்கிரிப்ஷனும் காமிக்காது. இன்ஸ்டாகிராமில் ப்ரைமரி டெக்ஸ்ட் மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட்டும் என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். சீட்ஸ் ஆர் லிமிட்டட். ஓகேவா? கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஆடுக்கான இந்த ஒரு பட்டன் தான் கால் டு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அதுவுமே நீங்கள் ரைட்டான ஒரு விஷயமாக கொடுக்கணும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லாட்டி சி டீட்டெயில்ஸ் இல்லை கெட் கோட் என்கொயர் நவ் லேர்ன் மோர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? கான்டாக்ட் அஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மெட்டா வந்துட்டு ஏஐ பேஸ் பண்ணி நம்ம கொடுத்த இமேஜஸை லைட்டாக இது பண்ணியிருக்கு. இதில் இது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சூஸ். இல்லாட்டி நீங்கள் எதுவும் சூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ டன். அவ்வளோதான். இப்போ நம்ம கொடுத்த ஆட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம கொடுத்த கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்னது? என்கேஜ்மெண்ட். ஓகே. ஸோ என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அப்ஜெக்டிவ் கொடுத்தோம். ஸோ அதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? பெர்ஃபார்மன்ஸ் கோல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? பர்ஃபார்மன்ஸ் கோல் வாட்ஸ்அப் மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ். ஓகேவா? முக்கியமாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகேவா? ஸோ மெட்டாவில் இந்த காம்பினேஷன் நீங்கள் ரன் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கே ஒரு சேட் பில்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இது எப்படின்னா இது எடிட் இப்போ நான் சேவ் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது என்னோடய சேட் பில்டரு. நான் எடிட் கொடுத்தேன் அப்படின்னா இதை நம்ம செட்டப் பண்ணணும். அவங்க சேட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்னோடய ஆட் அவங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஓகேவா? ஜாயின் மை 3 month டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். அதை நான் இங்கே கொடுத்துருக்கிறது தான் இங்கே காமிக்குது. ஓகேவா? இது நம்ம கிரியேட் பண்ணணுமா? ஆமாங்க, செட்டப் பண்ணணும். ஓகே. ஓகேவா? தென் அவங்க வந்துட்டு பை டிஃபால்ட்டாக அவங்க ஏதாச்சும் ஒரு பட்டன் இங்கே கிளிக் பண்ணாங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாங்க. ஒரு FAQ மாதிரி கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டடாக போயிடும். இன்கேஸ் அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா தே ஸ்டார்ட் கான்வர்சேஷன். நம்ம அதுக்கப்புறம் மேனுவலாக உட்காந்து ரிப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ என்னோட சினாரியோவில் வந்து இப்போ நான் இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மேலே வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹைலைட்ஸ் தான், ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது, நியூ இது இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு இன்ட்ரோ தான். இது ஒரு க்ரீட்டிங் மாதிரி, வெல்கம் டு உங்களோட பிஸ்னஸ் நேம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல இது வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டட் திங்ஸ்க்கு ரெண்டுமே. இதில் வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க கிளிக் பண்ணாலும் இது வந்து டக்குன்னு வருமா? இதுதான் பாப்பப் ஆகுமா இல்லை அவங்க மெசேஜ் போட்டாலும் வருமா? இது பாப்பப் ஆகும். சரிங்களா? இந்த பாப்பப்பில் ஏதாச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டடாக இந்த மெசேஜஸ் போகும். நம்ம செட் பண்ணியிருக்கிற மெசேஜஸ் போகும். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு உள்ளது கேட்குறேன். நீங்கள் மேலே இது வந்துட்டு பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். அது வந்து ஒரு க்ரீட்டிங் தான் அது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்களுமே ஒன்று செட்டப் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு வெல்கம் டு ஸ்கேண்டி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அப்படின்னு போட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஹூக் வேர்ட்ஸ் நீங்கள் இது பண்ணணும். 100+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடணும். இல்லை அப்படின்னா பட்ஜெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 lakhs அப்படின்னு போடணும். ஸோ ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க டிசைடே பண்ணுவாங்க உங்கள் செக்டரில். ரைட்டா? ஸோ கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணித்தரீங்க அப்படின்ற கான்வர்சேஷன் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு கால் இப்போ எனக்கெலாம் கோர்ஸ் என்கொயர் பண்ணுறவங்க கால் பண்ணேன், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நான் அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்கொயரி பண்ணுறவங்க மேக்ஸிமம் என்ன கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு அதிகமாக கேட்பாங்களோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் வைக்கலாம். என்ன கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க? எந்த லொக்கேஷனில் வந்து பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஓகே. அப்புறம் வந்து சார்ஜஸ் கேட்பாங்க. இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. அப்போ அதை கொடுக்கலாம். வாட் இஸ் த சார்ஜஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்?
இது கம்பல்சரி கிடையாது. பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாட் இஸ் த சார்ஜஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத அவங்க என்கொயர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான ஆன்சர் எவ்வளோ மேம்? 400 500? 750 per square feet. 750 பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜஸ் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆர் இல்லாட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியாக பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டான ஒரு மெசேஜ். இந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே ஓகேவா? என்ன மாதிரி சொன்னால் என்ன நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுமே நம்மளோட கஸ்டமருக்கு கன்வே ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். இதை ரேண்டமாகலாம் எதிர்க்கக்கூடாது. நீங்கள் ChatGPT வித் ஹெல்ப் ஆஃப் ChatGPT நீங்கள் இதை க்ரியேட் பண்ணலாம். பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு வேர்டுமே நம்மளோட கஸ்டமருக்கு கனெக்ட் ஆகிறனால இதில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ ஹவ் டு டிசைன் தட். ஓகே ஓகேவா? பட் இதுக்கப்புறம் அவங்க என்கொயர் பண்ணுவாங்க, கான்வர்சேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம மேனுவலாக சேட் பண்ணுறது ரைட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்க ஓகேவா? ஃபைன் மேம். ஸோ இதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும். தென் பப்ளிஷன் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் மெசேஜ் என்கொயரி கேம்பெயின் கம்ப்ளீட்டட். ஓகே ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஆட் லெவலில் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தது க்ரியேட் ஆட். ஓகேவா? க்ரியேட் ஆட்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு இமேஜோ வீடியோவோ இல்லை கரோஸோ நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணோம். ஓகேவா? இதுலேயே யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இவ்வளோ கண்டென்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுவே எனக்கு ஒரு ஆட் கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. நான் ஷோகேஸ் பண்ணுவேன். சரி, எனக்கு நான் போட்டிருக்க கண்டென்ட்டே நான் ஆடாக ரன் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்க கண்டென்ட் நான் ஆடாக ரன் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு தென் செலக்ட் போஸ்ட், தென் சூஸ் இன்ஸ்டாகிராம், தென் சூஸ் யுவர் கண்டென்ட். இந்த கண்டென்ட் என்னவோ, எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டென்ட்டோட URL இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணி இங்கே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் வரும். தென் கிளிக். ஒரே நிமிஷம் திருப்பி சொல்லுங்க. ஓகே. ஸோ யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் போஸ்ட், கோ டு இன்ஸ்டாகிராம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மேனுவலாகவே உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் தேடி அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் கரெக்டாக. இல்லை எந்த கண்டென்ட்னு தெரில அப்படின்னா எந்த கண்டென்ட் நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணுமோ அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு URL இருக்கும். இந்த பின்னாடி இருக்கிற கண்டென்ட்டோட பீக்கு பக்கத்தில் அதை மட்டும் ரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கரெக்டாக நம்ம காப்பி பண்ண பேஸ்ட் பண்ணோம்னா அந்த கண்டென்ட் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரைமரி டெக்ஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. நம்ம இங்கே இருக்கிறது ஆமாம், ஆல்ரெடி இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். சரிங்களா? பட் மெசேஜுக்கு நீங்கள் எப்பவும் போல் அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் கேம்பெயின் எண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஆமாம், இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மேம்? இல்லைங்க. ஓகே. ஸோ